வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 3 தக்காளி, 2 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், நெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்ட பிறகு நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிட்ட பிறகு சிறிதளவு கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்துல போட்டு கூட சாப்பிடலாம். இப்ப நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.